விடு வீணா போச்சு பொழப்பு போறான். நான் ஒரு நாள் போயிட்டு இன்னைக்கு ஏன்னா வரணும் ஆடல் இருக்குது இல்லையா? அதனால இந்த சபையின் முன்பாகவே இந்த லட்சுமி ராஜ்யம் நிமிர்ந்திருக்கிற இந்த சபையின் முன்பாக நான் வேலை பெற்று வந்திருக்கிறேன். நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? நான் எப்படி பிறந்தேன்? எதுக்காக பிறந்தேன்? அப்படின்னு சொல்லணுமா? இது இப்பதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். எப்படி எல்லா தேவர்களும் பசுவின் உடலிலே அங்கங்க போய் இடம் பிடிச்சிக்கிறாங்க. என் பொண்டாட்டி லட்சுமி தான் பின்னால பக்கம் போய் இடம் பிடிச்சா. அது அசிங்கமான இடம், அங்கே உட்கார கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இதுல இருந்து எனக்கு ஒரு கருத்து தெரியுது. ஒரு புது வீடு கட்டணும், அதுக்குதான் மாட்டை பிடிச்சிட்டு போய் வீட்டுக்குள்ள விட்டு கோமியமோ இல்ல சாணியோ போடணும். அந்த மாட்டுகளை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அப்படி ஒரு வீட்டை கட்டி வாழ்றதுக்கு வீடு கட்டுறதுலயே மாட்டை பிடிச்சிட்டு போய் உள்ள விட்டு வெளியே கொண்டாடு வரும்போது ஏன் கல்யாண வீட்டுல மாட்டை உள்ள கொண்டு போறது? கல்யாண வீட்டுக்கு போகின்றவள லட்சுமி தானே, ஒரு பெண்மணி தானே. அந்த லட்சுமி ஒரு வீட்டுக்கு போறான்னா ஒரு லட்சுமி தானே. அந்த வீட்டில் குடிக்கொண்டு இருக்கக்கூடியவள், அந்த குடும்பத்தை வாழ வைக்கக்கூடியவள் பெண் தானே. பெண்ணாலும் போகணும் போல பசுமாடு தேவையா? அப்படியா? ஏன் சாமி அப்படி இல்ல, புது வீடு கட்டினா மாட்டை பிடிச்சின்னு போய் உள்ள விட்டு வெளியே கொண்டாந்துடுறாங்க. கோமியமோ சாணியா போட்டு வந்தா நினைச்சிருக்காங்க. கல்யாண வீட்டுல ஏன் பிடிச்சின்னு போறது தெரியுமா? கல்யாணம் ஆயிரம் காலத்து பயிர், மாடு உள்ள போச்சுன்னா மேய்ஞ்சிருந்தா பிடிச்சிட்டு போகல. அதே பயிர் மேய்ஞ்சிருமா? ஆமா, எங்க அத்தைக்கு கிங் பிஷர் வாங்கி கொடு தம்பி. அதனால நான் பிறந்தது, நான் வளர்ந்தது, எங்கே வளர்ந்தேன், எப்படி பிறந்தேன், நான் எதற்காக வந்திருக்கிறேன் சொல்லுங்க.